ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாராகி அம்மா பற்றின வீடியோ தாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வாராகி அம்மாவை வழிபடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வீட்டில் வாராகி அம்மா வச்சு வழிபட்டால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது தேய்பிறை பஞ்சமி அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோங்க. அன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கால எழுந்துட்டுங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணியிருந்தேன். என்னுடைய பூஜா கபோர்டு ரொம்ப குட்டிங்க. அது இல்லாமல் என்னுடைய பூஜா கபோர்டு பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி முக்கியமான பூஜையெல்லாம் செய்யும்போது வெளியே எடுத்து வச்சு பூஜை செய்வேன். அது இல்லாமல் அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உள்ளே பூஜை பண்ணால் வீடியோ எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் வாராகி அம்மாவுக்கு 3 வகையான அபிஷேகம் தாங்க செஞ்சுருந்தேன். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும அபிஷேகம் தாங்க செஞ்சுருந்தேன். அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி திருப்பியும் நான் பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. வாராகி அம்மா பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டதுங்க. அது இல்லாமல் ஒரு சிலர் சொல்லியும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாராகி அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அது இல்லாமல் வழிபட்டால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் நம்பிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வாராகி அம்மா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேனா இல்லை என் லைஃப் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனையோடய என் லைஃப் முடிஞ்சிருமான்னு சொல்லி நினச்ச காலங்கள் எல்லாமே இருக்குங்க. ஆனால் எப்போ வாராகி அம்மா என்னோடய லைஃப்பில் வந்தாங்களோ அந்த பிரச்சனையை பற்றி நானே மறந்து போயிட்டேங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்த இடமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்கங்க. அந்த பிரச்சனையிலேருந்து முழுக்கவே வெளியே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மா மட்டும்தாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்த என்னுடைய வாராகி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஒரு நன்றி கடன் என்னென்னா, நான் இருக்கிற வரைக்குமே வாராகி அம்மாவை வழிபடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாராகி அம்மாவை வழிபடலாங்க தான் வழிபடணும், அவங்க தான் வழிபடணும்னு சொல்லிட்டு யாருமே அப்படி கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே வழிபடலாம். எல்லாரோடைய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க. இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வாராகி அம்மா வழிபடாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குது வாராகி அம்மா வழிபடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாராகி அம்மாவே நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும்தாங்க நாம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவை வழிபடணும்னு நம்மளுக்கு தோணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாராகி அம்மா வழிபட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எங்கிட்ட விக்கிரகம் இல்லை, ஃபோட்டோ இல்லைன்னால வருத்தப்படாதீங்க. ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி அதில் வாராகி அம்மா இருக்கிறதா நினச்சி அவங்கள வழிபட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலுமே வெளியே வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவை வழிபடுறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்ந்துருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழியை மட்டும்தாங்க காட்டுவாங்க. நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வழியே தெரியாது. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்? தெரியாத இடத்துல முழிச்சிட்டு தாங்க நிற்போம். அந்த டைமில் யாராச்சும் ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. அந்த டைமுக்கு யாராச்சும் ஒருத்தரை அந்த இடத்துக்கு அனுப்புவாங்கங்க. நீங்கள் இந்த வழியாக போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்கங்க. நீங்கள் அந்த வழியாக போனால் கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். இதை தான் கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவாங்கங்க. அதில் அந்த வழியாக நடக்கிறது நடக்காதது நம்மளுடைய இஷ்டங்க. நடந்து போனால் நம்ம போக வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாங்க. இல்லை கடவுள் நேரில் சொல்லுவார், நான் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்றது நம்மளுடைய முட்டாள்தனங்க. யாராச்சும் ஒருத்தர் மூலியமாக தாங்க கடவுள் நம்மக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டுக்கணும். கேட்குறதும் கேட்காது நம்மளுடைய இஷ்டந்தாங்க. ஆனால் நம்ம கேட்டு அது நடக்கும்போது நம்மளோட லைஃப் மாறுங்க. அந்த மாதிரி தாங்க வாராகி அம்மா பற்றி நீங்கள் யார் எது சொன்னாலையும் நம்பாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. வாராகி அம்மா வழிபட்டால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. உங்கள் மனசு பார்த்திங்கன்னா எது சொல்லுதோ நீங்கள் அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாராகி அம்மா வழிபடாமல்
இருக்காதீங்க. ஏன்னா அவங்கள வந்து வழிபடணும்னு தோணுதுனாவே அவங்களா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு அர்த்தங்க. என்னைய நம்பு, நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து உன்னைய வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு அர்த்தங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசையாக இருக்குது வாராகியமாக வழிபடணும்னு தோணுச்சுனாவே வழிபட ஆரம்பிச்சிருங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டெல்லாம் யோசிச்சுனே இருக்கவே இருக்காதீங்க. வாராகியமாக என்னை இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மட்டும் வெளியே கொண்டு வரலைங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லைஃப்பில் பிரச்சனைக்கு மட்டும் குறையவே இருக்காதுங்க. அடுத்தடுத்தது ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனையிலையுமே என்னையை காத்து கொண்டு வந்ததே என்னுடைய வாராகியமாகவும் என்னுடைய குலதெய்வம் முருகர் இருந்தாங்க. வாராகியமாக நம்பிக்கையோடு வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. ஏன்னா எந்த கடவுளுமே பார்த்திங்கன்னா நல்லவங்களை அழிச்சதாக சரித்திரமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அசுரர்களை தாங்க அழிச்சிருக்காங்க. வாராகியமாவாக இருக்கட்டும், மற்ற எந்த தெய்வங்களாக இருக்கட்டுமே அவங்க அசுரர்களை தாங்க அழிச்சிருக்காங்க. ஏன்னா நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பும் செய்யலைன்னா நாம் ஏங்க பயப்படணும்? எந்த கடவுளை பார்த்து நம்ம பயப்படவே தேவை இல்லைங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.